ஹலோ மக்களை, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரியும் பஞ்சாயத்துக்கு முன்னாடி சரி அந்த புதையலை எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வெறும் கல்லாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்தவங்களும் என்ன அன்னைக்கு உங்கள் அம்மா வந்து திருடின மாதிரி இந்த கோவிலில் உள்ள நகை எல்லாத்தையுமே நீ இப்படி திருடிட்டலன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மேலே அந்த ஊர் மக்களில் உள்ளவங்க பழிய போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிவனாண்டிய முத்துவேலும் இனி இந்த நிரூபிக்கலைன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த தலைவி பதவியிலேருந்து நீ விளைவிக்கணும் அப்படி சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரியும் அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு உனக்கு மேலே எவ்வளோ பெரிய திருட்டு பழி விழுந்ததோ இன்னைக்கு ஏன் மேலேயும் அதே மாதிரி இருக்குது. இதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி செம மாசா இது எல்லாத்துக்குமே காரணம் சந்திரகலா தான் நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரி என்ன செய்ய போகிறாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திரகலாவும் சிவனாண்டி கிட்ட இதாங்க சரியான சான்ஸு, என்னோட அக்காக்கு மேலே எப்படியாவது பழி வரணும், அவளுக்கு மேலே மட்டும் திருட்டு பழி வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக தலைவர் பதவியிலேருந்து அவளை துரத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம சந்திரகலா சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. சிவனாண்டி நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது சந்திரா, இன்னைக்கு நைட்டு மட்டும் தானே அந்த புதையல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும், எப்படியாவது நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் எடுத்துடலான்னு சொல்லும்போது சந்திரகலாவும் நீங்கள் கரெக்டாக வரும்போது சொல்லிடுங்க, ஏன்னா சிசிடிவி கேமரா மூலமாக எதுவுமே ரெக்கார்ட் ஆகிடக்கூடாது, அந்த டைமில் மட்டும் எல்லாத்தையுமே அழிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சந்திரகலாவும் ஒரு யோசனையில் இருக்காங்க. அதுபடியே முத்துவேலும் சிவனாண்டியும் சேர்ந்து நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் நம்ம சாமுண்டீஸ்வரோட வீட்டில் வந்து அந்த புதையில எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் அடுத்த நாள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே கோவிலில் ஒரு புதையல் கிடச்சதில்ல, அது சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டில் இருந்தது, அதை இன்னைக்கு பஞ்சாயத்தில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குன்னு கவனிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் வரும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சரி பஞ்சாயத்தில் கூடுறாங்க. அது மாதிரியே அதில் இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு பொது வழியில் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏற்கனவே சிவனாண்டிய முத்துவேலும் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலுமே இதில் வந்து அந்த கோவில் நகைகள் எதுவுமே இருக்க போகிறதில்ல, இந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி அவமானப்பட்டு தான் நிற்பா. அப்படி அவமானப்பட்டு நிற்கும் போது நம்ம ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அன்னைக்கு உன்னோட அம்மா என்ன தப்பு பண்ணாங்களோ அதே செயலை தான் நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆள்கிட்ட ரூபாய் கொடுத்து வைக்கிறாங்க. அது மாதிரியே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி இதில் புதையல் தான் இருக்குது, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஊர் பெரியவங்கள்ட்ட எல்லார்கிட்டையுமே கொடுக்கும்போது அவங்களும் அதை திறந்து பார்க்குறாங்க. அதுலேருந்து தட்டும் போது அதில் வெறும் கல்லாக தான் இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதில் நான் தானே எல்லாமே பார்த்து பத்திரமா என்னோட வீட்டில் வச்சுருந்தேன், அது எப்படி இப்போ கல்லாக மாறிச்சுனே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் நிற்கும்போது சந்திரகலாவும் அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னக்கா புதுசாக இருக்குது, இது எப்படி கல்லாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்கும்போது சாமுண்டீஸ்வரியும் அதான் சந்திரா எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கும்போது சிவனாண்டிய முத்துவேலும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த அம்மா தான், என்ன நீங்களே புதையல் எல்லாத்தையுமே சுருட்டி வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்கும்போது ஊரில் உள்ளவங்க எல்லாருமே குழம்பி போய் நிற்கிறாங்க. என்னம்மா இது, இதில் புதையல் இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே வெறும் கல்லாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும் அதாங்க ஐயா நானும் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட இது தரும்போது எடுக்கும்போது எல்லாமே புதையலாக தான் இருந்துச்சு, இது எப்படி கல்லாக மாறிச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாண்டியும் அந்த ஆளை பார்த்து கண்ணை சேர்க்குறாங்க. அவங்களும் என்னம்மா நீ இப்போ என்ன இங்கே வந்து நாடகமாக ஆடிட்டுருக்க, அன்னைக்கு உன்னோட அம்மாவும் இதே மாதிரி தான் செய்தா, உன்னோட அம்மாவோட புத்தி தானே உனக்கும் வரும், உன்னோட அம்மாவும் கோவில் நகை எல்லாத்தையுமே திருடிட்டு அவள் பட்டுக்கு போய் சேர்ந்துட்டா, இப்போ அதே வேலையை தான் நீ செய்திருக்கன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க. அதை பார்த்த சிவனாண்டியும் அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கரெக்டாக அவங்க அம்மா செய்ததான் இவ்வளோ செய்திருக்கா, எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கா, இதெல்லாம் கோவிலில் சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியை நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் இதெல்லாம் எப்படி கல்லா மறிச்சுன்னு தெரியலேன்னு ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கும்போது ஊரில் உள்ள பெரியவங்களும் நீங்கள் தான் இது எல்லாத்துக்குமே பொறுப்பாக முடியும், நீங்கள் பண்ணது பெரிய தப்பு, உங்களை நம்பி தானே இந்த நகை எல்லாமே இருந்தது, அப்படி இருக்கும்போது இது எப்படி மாறும் உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சிவனாடி செட்டப் பண்ண ஆளும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் ஐயா, இவங்க தன்னோட லாபத்தை மட்டும் பார்த்துட்டு அவங்க தான் இதெல்லாம் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி
சாமுண்டேஸ்வரிக்கு மேலே எல்லா பழியும் போட போகுது. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரி, என்ன இது வரைக்கும் வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் எல்லாம் இப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது, நான் எதுவுமே செய்யலை, ஆனால் இது எப்படி மாறுச்சுன்னு எனக்கும் புரியலை அப்படி சொல்லும்போது, ஒரு பெரியவங்களும் நான் கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் மட்டும் உண்மையை நிரூபிக்கலைன்னா நீங்களாம் தலைவியாக இருக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஆளே கிடையாது, சீக்கிரத்தில் நீங்கள் தலைவி பொறுப்புலேருந்து மாறிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவனாண்டியும் முத்துவேலுக்கும் சந்தோஷம் ஆயிடுது. சந்திரகலாவும் மனசுக்குள்ளே இதுக்காக தான் இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தேன், இவ மட்டும் நிரூபிக்கலைன்னா தலைவி பதவியிலேருந்து விலகிடுவா, அதுக்கப்புறமா நம்மளோட ஹஸ்பண்ட் சிவனாண்டி தான் தலைவர் பொறுப்பில் இருக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு மனக்கோட்டையில் நம்ம சந்திரகலா இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே சோகமாக இருக்கிறத கவனித்த ராஜராஜனும், என்னாச்சு ஈஸ்வரி, பஞ்சாயத்துக்கு போன என்னாச்சுன்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ராஜராஜனும், இதுக்கு தான் மாப்பிள்ளை அப்போவே சொன்னாங்க, நைட்டு நம்மக்கிட்ட இந்த புதையல் எதுவுமே இருக்காண்டா, அப்போவே இதை கோவில்கிட்ட ஒப்படைச்சிடலான்னு நீ கேட்டியா, வீட்லேயே வச்சுருக்க போய் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, யாரோ வேணும்னு சொல்லிட்டு உனக்கு மேலே சூழ்ச்சி செய்திருக்காங்க அப்படி சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது, நம்ம ராஜராஜன் கிட்ட ஈஸ்வரியும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எங்கே போச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக வருத்தத்தில் இருக்காங்க. சந்திரகலாவும் ராஜராஜன் கிட்ட, இது மட்டும் இல்லை, பஞ்சாயத்தில் அக்காவை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டாங்க, அங்கே உள்ளவங்களும் எங்களோட அம்மா செய்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னது எல்லாமே நம்ம ராஜராஜனுக்கும் கார்த்திக்கும் தெரிய வருது. கார்த்தியும், என்னது இது, கண்டிப்பாக இந்த சூழ்ச்சி வேலையை சின்னத்தையும் அந்த சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்து தான் செய்திருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அம்மா ஃபோட்டோக்கு முன்னாடி அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, இன்னைக்கு உன்னோட பொண்ணை பஞ்சாயத்தில் வச்சு இப்படி சொல்லிட்டாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நீ திருடின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க, அது எதுவுமே நான் மறக்கவே மாட்டேன், இப்போ மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ வந்து நிரபராதி, உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் நிரூபிப்பேன், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நகை எல்லாமே யார் எடுத்தாங்களோ அவங்கள நான் சும்மா விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க அம்மாவுக்கு ஃபோட்டோக்கு முன்னாடி அழ ஆரம்பிக்கிறாங்க. சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்ட வந்து, நீங்கள் செய்ததெல்லாம் சரியான செயலாக இருக்குது, இந்த வாட்டி அக்கா கறி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நல்லபடியாக எதுவுமே சொதப்பாமல் பார்த்துக்கணும், அந்த டிரைவர் பையன் நம்மளோட பிளான் எதுவுமே சொதப்பிடக்கூடாதுன்னு சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்ட சொல்லும்போது, சிவனாண்டியும், நீ எதுக்குமே கவலைப்படாத சந்திரா, அந்த டிரைவர் பையனால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும், எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே தானே புதையல் இருந்துச்சு, அப்போ அதை யாராவது எடுத்தாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அதில் வந்து நமக்கு ஆதாரம் ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, அந்த டைமில் என்ன நடந்ததோ அந்த டைம் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. அதை கவனித்த கார்த்தியும், அப்போ கண்டிப்பாக இது முத்துவேல் சிவனாண்டி தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு செயலை செய்திருக்கணும், அதுக்கு சந்திராத்தை தான் உடந்தையாக இருந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அழிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் சந்திரா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சிட்டாங்களே சொல்லலாம். அந்த புதையலையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அத்தை அவங்க அம்மானால ஊர் மக்களுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியும் செம அதிரடியாக வந்து சிவகாமி அம்மா மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க மரணத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.